ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் இந்த லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக நம்ம வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக 2% ஒர்க் ஃபோர்ஸை வந்து குறைக்க போகிறதா அனௌன்ஸ் ஆனது பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2% அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா குளோபலி 12,000 எம்ப்ளாயீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. டிசிஎஸ் வரலாற்றிலே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எவர் லே ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து அஃபிஷியலாக சீனியர் ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ குளோபலாக இயர்லி சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனதை வந்து ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த லே ஆஃப்ஸ்க்கான மெயின் ரீசனாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால தான் இந்த லே ஆஃப்ஸ் ஆனது வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த டிசிஎஸோட இந்த மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 குள்ள வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இன் பிட்வீன் ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026 அந்த ஒரு இடைக்காலத்துல வந்து இந்த ஒரு லே ஆஃப் ஆனது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு லே ஆஃப் வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிட் அண்ட் சீனியர் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ண போறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்கில்ஸ் வந்து குறைவா இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ ரீடிப்ளாய்னு சொல்லக்கூடிய அதாவது ரோல்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை தூக்கி வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வேற ஒரு ரோலுக்கு வந்து போடுறது பேர் தான் ரீடிப்ளாய். அந்த ஒரு ரோல்ல அவரை போடும்போது அவர் வந்து எப்படி அதை வந்து கோப் அப் பண்ணி மேலே வராரு, எப்படி அவர் அந்த சினாரியோஸை வந்து ஹேண்டில் பண்றாரு, இன்கேஸ் அவரால் வந்து அதை கோப் அப் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிற செலக்டிவ் எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி கீழே வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிசிஎஸ் தரப்புல இந்த லே ஆஃப்க்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில் மிஸ்மேட்ச் அண்ட் சேலஞ்சஸ் இன் ரீடிப்ளாய்மெண்ட். ஸோ டிபிக்கல் ஐடி செக்டர்ஸ்ல இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் இன்டென்சிவ் அண்ட் ஆல்சோ வாட்டர் ஃபால் டெலிவரி மாடல் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்ல தான் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ ஆனது இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐடி ஃபீல்டு வந்து எப்படி டிரான்சிஷன் ஆகி போயிட்டு இருக்கு, எஸ்பெஷலி டிசிஎஸோட டிரான்சிஷன் வந்து இப்போ எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரிவன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அஜிலிட்டியை நோக்கி வந்து டிசிஎஸ் கொண்டு போறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன்ல பாதிக்கக்கூடிய அந்த ரோல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் லீட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாதிக்கப்பட போறாங்க. அண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோல்ஸ்ல பணி புரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்குமே வந்து இப்போ ஒரு சிக்கலானது ஏற்பட்டிருக்கு. ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ ஆட்டோமேஷன் எஃபிஷியன்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி கொடுக்கக்கூடிய சர்வீஸை வந்து ஃபண்டமெண்டலி ரீஷேப் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து ஏஐ மூலியமா நடக்க போகுது. அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷனை வந்து டிசிஎஸ் ஆனதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கிளையன்ஸ் வந்து 20 to 30% வந்து பிரைஸ் ரிடக்ஷன் ஆனதை கம்பெனிஸ் கிட்ட வந்து கேட்கறதுனால அந்த ஒரு பிரைஸ் காம்படிட்டிவ்னஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அதில் இருக்க அந்த ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் மூலியமா வந்து குறைச்சி கிளையன்ஸ் கேட்குற அந்த 20 to 30% ஆன அந்த ஒரு ரிடக்ஷனை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.